தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகள் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறைத்த அனைத்து குருக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் மதாம் தமான் சாரா ஆண்மேலை பாட்சிக்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சிவராஜன் தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் அருள்தாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் பாலமோகன் புளோரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் செல்வராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பாலின் எட்வர்ட் ஆண்மேலை பாட்சிக்காகவும் வெரோனிகா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஆண்டோ பெனி கெவின் நிஷா அன்னைக்கு நன்றியறிதலாகவும் எர்னஸ்ட் திரவியம் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சிவசங்கர் கவிதா தேவஸ்ரீ சந்துரு கல்லூரியில் இடம் கிடைக்கவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் மரிய ஜெனிஃபர் மரிய நான்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் யுவராஜ் ரேவதி சாரா நன்கு படிக்க வேண்டியும் தேவசகாயம் மோகனா ஆக்னஸ் யுவஸ்ரீ அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஆரோக்கியநாதன் லெத்திஷியா ஆண்மேலை பாட்சிக்காகவும் அலெக்ஸ் ரூபன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அரசு வேலை கிடைக்க வேண்டியும் ஆரோக்கிய ரேஷ்மா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் நன்கு படிக்கவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் சிஸ்டர் பெனடிக்டா குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஞானப்பிரகாசம் அன்னம்மாள் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் கிளாட்சன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் ஆண்டனி குணராஜ் பிலோமின் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் டோனி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும் மர்லின் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் டோனி குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் வனஜா ஜோசப் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சாந்து மரி எலிசபெத் டயானா ஆண்மேலை பாட்சிக்காகவும் சிஸ்டர் பேப்டிஸ்டா ஆண்மேலை பாட்சிக்காகவும் சொப்னா ரஞ்சித் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உலகில் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகின்றீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகில் அதில் உரைப்பவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உமக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்பொழுது எனக்கு வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இறைவன் தமது இரக்கப் பெருக்கினால் இந்த உலகிலுள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் தமது கொடைகளாகிய தாளந்தை நிறைவாக அவரவர் திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப தமது விருப்பப்படி வழங்குகின்றார். இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த கொடைகள் அனைத்தையும் அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி இறைவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பதே அவருடைய திருவுளம். ஒரே ஒரு தாளந்தை பெற்றவன் மட்டும் பொறாமையிலும் சோம்பேறித்தனத்தினாலும் இந்த தலைவன் கொடுத்த தாளந்தை அப்படியே வைத்திருந்து பயன்படுத்தாமல் அதை வீணாக்குவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இறைவன் பல்வேறு கொடைகளை கொடுத்து நமது பராமரித்தாலும் வாழ்விலே நாம் பலவிதமான துன்பங்களையும் சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்கின்றோம். இந்த சவால்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் நமக்கு துணையாக இருக்கின்றவர் இயேசுவினுடைய அன்பு தாய் அன்னை மரியா. இன்று வேளாங்கண்ணியிலே அன்னைக்கு கொடியேற்றி அன்னையினுடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்ற இறைமக்கள், அன்னையினுடைய பிள்ளைகள் லட்சக்கணக்கானோர் இன்று பாத யாத்திரையாக இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் நாடி செல்லுகின்றார். ஏன் இந்த அன்னையை நாடி மக்கள் எல்லோரும் வருகின்றார்கள், செல்கின்றார்கள், அவருடைய உதவியை தேடுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது வேலை நகரிலே அன்னை கொடுத்த காட்சியிலே அதற்கான உண்மையான காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அழுகின்ற தனது பிள்ளைக்கு இந்த தாய் பால் கேட்கின்றாள். மோர் விற்கும் சிறுவனிடம் பசியோடு இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைக்கு இந்த தாய் மோர் கேட்கின்றாள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? துன்பத்திலே, துயரத்திலே, பசியிலே
தேவையிலே இருக்கின்ற தனது பிள்ளைகளுக்காக இந்த தாய் ஓடோடி தனது திருமகனிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி தந்து இந்த பிள்ளைகளை நிறைவடைய செய்கின்றாள் என்பது இந்த காட்சிகள் நமக்கு தருகின்ற உண்மை. அழுகின்ற தனது பிள்ளைகளை எப்பொழுதும் இந்த தாய் வேடிக்கை பார்ப்பதில்லை. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை உணர்ந்து இந்த தாயே அதற்கான முயற்சிகளை எடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை தக்க நேரத்திலே பெற்றுத்தருகின்றவள் இந்த தாய் என்பதை வேளாங்கண்ணியிலே அன்னையினுடைய காட்சிகள் நமக்கு உண்மையாக்குகின்றன. அத்தோடு இல்லாமல் கடல் பயணத்திலே நடுக்கடலிலே தத்தளித்த தமது பிள்ளைகளை தம்மை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்றவர்களுக்கெல்லாம் இந்த தாய் உதவிக்கரம் நீட்டுகின்றவர்கள், நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றி வழிநடத்துகின்றவர்கள் என்பது அன்னையினுடைய காட்சியிலும் அவளை நோக்கி மன்றாடுகின்றவர்களுக்கும் நடக்கின்ற நிகழ்வுகளிலே நாம் காணுகின்ற உண்மை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாம் அன்னையின் மீது நம்பிக்கையுடையவர்களாய் ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு கொடைகளையும் அவரது திருவுளத்திற்கேற்ப உண்மையாக பயன்படுத்துகின்றவர்களாய் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து மன்னாய் ஏற்றிடுவார். வந்திடவே ஏற்றிடுவார். என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்து மன்னாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். பரிசுத்த நலனுக்காகவும் முது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது:
வானமும் பூமியும் முதுமையினையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவனாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தொருளை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடன் நினைவு கூர்ந்தருளும். தந்தையே இறைவா, இதோ உமது அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்து இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் நீரை நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் அன்னையினுடைய திருத்தலம் வேளாங்கண்ணியை நோக்கி பாத யாத்திரையாக செல்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து வழிநடத்தி அவருடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுகள் தேவையில் எல்லாவற்றையும் அன்னையின் வழியாக நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கொண்டு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். See
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருநந்தலைவர நான் தகுதியேற்றவன், நான் சொல்லியர்களும் இரண்டாம் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிக்கிறார். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. அனைவரும் வாழ்ந்தால் படியிடுவோம். நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய திருப்பாதங்களில் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சமர்ப்பிக்கின்ற வண்ணமாக நாம் ஜெபிப்போம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே,
லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமுலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் வஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் தருவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இருந்து உடைய மஞ்சாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து பாவியாகிய நான் தயாளத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மஞ்சாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இந்த வாரத்தோடு மேல்கூரையிலே சிமெண்ட் பூச்சி வேலைகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கின்றன. சிறிய கோபுரங்களிலே சிலுவை பொருத்துகின்ற பணிகளும் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் நமக்கு பல கட்டுமான வேலைகளும், கதவு ஜன்னல்கள் பொருத்தப்பட வேண்டியிருக்கின்றன, தரை அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது, பீடம், அதன் பின்புறம் அமைவிருக்கின்ற சுரூபத்திற்கான மாடங்கள், இவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கின்றன. எனவே தொடர்ந்து அன்னையினுடைய ஆலய பணிகளுக்காக செபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் இயன்ற நன்கொடைகளை தொடர்ந்து தந்து உங்களது ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்க.